இங்கே பாருங்கள் நேயர்களே, இந்த பழம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கீவி பழம். இதுவும் சீசனில் தான் கிடைக்கும். இது ரொம்ப நல்லது. இதுவும் நம்ம எப்படி ஜூஸ் பண்ணி இல்லை மில்க் ஷேக்காக பண்ணி சாப்பிட்லாம். ஏன்னா இது அப்படியே கொடுத்தா சில குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க, புளிக்குதும்பாங்க அப்படிம்பாங்க. அதுக்கு நம்ம இது மாதிரி ஜூஸாக அரைச்சி கொடுத்தா நல்லா அந்த ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும், நல்லா வயிறும் ஃபில் ஆகும். நமக்கு உடம்புக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு டம்ளர் பாலை நல்லா காய்ச்சி வச்சிடலாம். நல்லா சுண்டை காய்ச்சி வச்சு ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு இதோட தோலெல்லாம் எடுக்கணும். இந்த தோலை எடுத்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள் நேயர்களே, இந்த மாதிரி இந்த தோலெல்லாம் இந்த கீவி பழத்துலேருந்து தோலை எடுத்துடணும். நல்லா பழமாக இருந்தால் கொஞ்சம் கொலன்னு இருக்கும், கையாலே எடுக்கலாம், அதுமாதிரி கத்தி வச்சு எடுக்கலாம். காயாக இருந்தால் உங்களுக்கு அப்படியே பீலர் வச்சு எடுக்கலாம். காயாக இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது, பழமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். காயாக இருந்ததுன்னா கொஞ்சம் புளிக்கும், சர்க்கரை நிறையா போடணும். அதனால் கொஞ்சம் பழமாகவே பார்த்து வாங்கிக்கோங்க. பாருங்கள், அருமையாக தோலை உரிச்சாச்சு. இதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம். அதோட ஒரு 3 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், அரைச்சாச்சு. இது அப்படியே கூட நம்ம ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அப்படியே கூட நம்ம வெறும் இதுவாக ஜூஸாக கூட குடிச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். இது மாதிரி குடிச்சிக்கலாம் நீங்கள். இல்லை எனக்கு மில்க் ஷேக்காக வேணும் அப்படின்னா இதை நம்ம மில்க் ஒரு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச மில்க்கு ஊற்றிக்கலாம். இதை மிக்ஸியாக அடிச்சுட்டு வருவோம். பாருங்கள், இப்போ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதே அப்படியே 2 ஐஸ் க்யூப் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். பாருங்கள், இவ்வளோ அருமையான கீவி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி மட்டும் நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணுன்னா நீங்கள் விட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இந்த கன்சிஸ்டன்சி ஓகே அப்படின்னா இதையே வச்சுக்கோங்க, அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்து இருக்குது. மில்க் ஷேக்னாலே கொஞ்சம் கெட்டிமாக இருந்தால் நமக்கு நல்லா குடிக்கிறதுக்கு நல்லா ஃபுல்லாக இருக்கும், ஃபில்லிங்காக ஃபீல் வரும். அதனால் அருமையான கீவி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. அருமையான கீவி மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டுமே குடிச்சு பாருங்கள். எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். எந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அது எது நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டை சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரெண்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். குடிச்சு பாருங்கள். பாருங்கள், கீவி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு, கீவி மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. வாங்க ரெண்டும் குடிக்கலாம், அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. தேங்க்யூ வெரி மச். குடிச்சு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.